தாவேகாவின் தேர்தல் அறிக்கை தாக்கத்தை ஏற்படுத்துமா? திரு ராஜகம்பீரன் சார், உங்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். ஹீரோவா, சூப்பர் ஹீரோவா? இன்றைய தேர்தல் அறிக்கை வழக்கமாக தேர்தல் அறிக்கையை தான் ஒரு கட்சிக்கு ஹீரோன்னு சொல்லுவாங்க. பெரிய ஒரு காமெடி அறிக்கையா மாறிடுச்சு. ஏன்? என்ன காரணம்னா, முன்னுக்கு பின் முரணான பல விஷயங்கள் இருக்கு அதில். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சொல்கிறாரு திமுக தேர்தல் அறிக்கையும் அண்ணா திமுக தேர்தல் அறிக்கையும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இவங்க 10,000 கொடுக்குறோன்னு சொன்னால் இவங்க 8,000 கூப்பன் கொடுக்குறோங்கிறாங்க. 2 பேரும் ஒரே ஆளுக தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் விஜய். ஆரம்பிச்சுட்டு அவங்க 2 பேர் அறிக்கையில் இருந்து இவர் எடுத்துக்கிறார். திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மகளிர் உரிமை தொகையிலேருந்து ஆரம்பிக்கிறார். அவங்க 2,000 ரூபா கொடுத்தா 2,500, ஏற்கனவே 1,000 ரூபா நடைமுறையில் இருக்குது, அது 2,000 மாறப்போகுதுன்னு தேர்தல் அறிக்கைகளில் 2 கட்சிகளும் மாறி மாறி சொல்லியிருக்காங்க. இவர் 2,500 இருக்கிறார். இவர் எங்கேருந்து எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கட்சியில தான் காப்பி பேஸ்ட் பண்ணி தான் அவர் போதைப் பொருள் இல்லா தமிழகம்னு சொல்லியிருக்காரு. போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கு என்ன செய்யணும்? போதைப் பொருள் எங்கிருந்து வருகிறது? பல துறைமுகங்கள்ல இருந்து, தனியார் துறைமுகங்கள்ல இருந்து வருவதாக ரிப்போர்ட் இருக்கு. கடலோர காவல் படை மூலமா பிடிக்கணும்னு பாஜக தேர்தல் அறிக்கையில் வந்துச்சு, படிச்சீங்களா? கடலோர காவல் படை தான் இதை கண்காணிக்கணும் அப்படின்னு வந்துச்சு. ஏன்னா அங்கிருந்து வருதுன்னு பாஜகக்காரங்களுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா அது ஏற்கனவே முந்திரா துறைமுகத்தில் ஏற்கனவே பிடிபட்ட வரலாறு இருக்கு, ரிப்போர்ட் இருக்கு. நான் சொல்றது கட்டுக்கதைகளோ ஏதோ கிடையாது. ஏற்கனவே முந்திரா துறைமுகத்தின் வழியா குஜராத்தில் தனியார் மயமாக்கப்பட்ட துறைமுகத்திலிருந்து பிடிபட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எங்கிருந்து வருகிறதுன்னு ஒன்று கணக்கு இருக்கு. இப்போ நீங்க எப்பவுமே என்ன செய்யறதுன்னா, ஹோல்சேலை விட்டுட்டு இந்த ரீட்டைல பிடிக்கிறது மாதிரி சின்ன சின்ன ஆட்களை புழங்குற இடத்துல அது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன், விஜயுடைய வாகனத்து மேலே மேலே ஏறிலாம் படுத்தாங்கல்ல, மேலே ஏறி தவறாங்கல்ல, மரத்து மேலே ஏறிலாம் குதிக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் போதையில் இருக்காங்களா நார்மலாக இருக்காங்களா? ரொம்ப நாள் சந்தேகம் இருக்காது. சரி, போதையில் இருக்காங்களா நார்மலாக இருக்காங்க? ஏன்னா நார்மலாக இருக்கிறவன் ஒரு கட்சி தலைவரை பார்த்து வணக்கம் சொல்லுவான், அவருக்கு மரியாதை செலுத்துவான், சால்வை போடுவான். இதைத்தான் நம்ம பார்த்துருக்கோம். எல்லா இருக்கும் நம்ம தேர்தல் அறிக்கைக்குள்ள இருங்க. நீங்க அத்துமீறுவது, வரம்பு மீறுவதை ஒரு நடைமுறை வழக்கமாக வைத்திருக்கனால இப்ப நீங்க நான் அதிமுக இப்படி சொல்ல முடியுமா? எடப்பாடியை பார்த்த உடனே ஒருத்தர் வேட்டியை போட்டு ஓடினாரு, குப்பரை விழுந்தாரு அப்படிலாம் நீங்க சொல்ல முடியுமா? நம்ம எத்தனையோ கட்சி, நான் பாஜக சொல்ல முடியுமா? கொள்கை ரீதியாக நான் பாஜகவை எதிர்க்கிறவன் தொடர்ச்சியா நான் சொல்ல முடியுமா? அண்ணாமலை வர்ற இடத்துல இந்த மாதிரி ஆகிப்போச்சு, குதிச்சாங்க, தகுனாங்கன்னு சொல்லவே முடியாது யாரையுமே. அப்ப எந்த வரைமுறையும் இல்லாத என்ன தேர்தல் அறிக்கைங்கிறது என்ன நடைமுறைக்கு சாத்தியப்படணும்ல? நான் வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் 4,000 ரூபா கொடுப்பேன். இது சீமானுடைய தேர்தல் அறிக்கைக்கு போட்டியா வெளியிட்டு இருக்கிறாராங்கிற சந்தேகம் இருக்கு. அவர் தான் என்ன பண்ணுவார்னா, ஆடு மாடு மேய்க்கிறவன அரசு பணியாளரா மாத்துவேன். ஆடு மாடு மேய்க்கிறவன் படிச்சு அரசு பணியாளராக பல பேர் ஆயிருக்காங்க நடைமுறையில். அவரு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டே இரு, இந்த குலத்தொழிலை விட்டுறாத, அங்கேயே இரு, நீ நாங்கள் அரசு வேலை அங்கே கொடுப்போம்னா உன்னை நிரந்தரமாக அங்கேயே நிப்பாட்டி வச்சுருவோங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அது மாதிரி இவர் எக்ஸ்ட்ரா நிறைய பெட்டிங் போடுறாரு, எல்லாத்தையுமே டபுளாக சொல்கிறாரு, சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறாரு நிறைய. அப்புறம் அதில் அவர் அதிகபட்சமாக சொன்னதில் ஒரு உச்சபட்ச காமெடி ஒன்று இருக்குது. நான் தொகுதிக்கு வரமாட்டேன்னு நினைக்காதீங்க, மாதம் ஒரு வாட்டி வருவேன் சொன்னார். கவனிச்சிடாத, என்னை சந்திக்கிறதும் அவ்வளவு கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப எளிதாக சந்திக்கலாம். டிவியில் வர்றாரு இல்லையா அடிக்கடி, அதனால எளிதாக பார்த்துடலாம். சேனல் மாற்றினாலே ரிமோட் கண்ணு இருந்தால் மாற்றலாம், டிவி ரிமோட் இருந்தாலே அவர் பார்க்கலாம். மாதத்துக்கு நான் ஒரு வாட்டி வருங்க. யோசிச்சு பாருங்க, சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஏற்கனவே எல்லா டைமும் ஆள் போட்டு தினசரி வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் உண்டு. மாசத்துக்கு ஒரு வாட்டி அவர் ஏற்கனவே அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்போ மாசம் ஒரு வாட்டி நான் ஜெயிச்சா வருவேங்கிறாரு. இதை விட ஒரு பெரிய ஜனநாயகத்தில் இப்படிலாம் இவ்வளவு வினோதங்களை எல்லாம் தமிழ்நாடு சந்திக்குமான்னு நமக்கு தெரியல. ஏன்னா தமிழ்நாடு அரசியல் மிகப்பெரிய பாரம்பரியமும் பண்பாடும் கலாச்சாரமும் கொண்டது. காமராஜரை, ஜீவானந்தத்தை, கலைஞர் கருணாநிதியை, பேரறிஞர் அண்ணாவை, எவ்வளவோ தலைவர்களை பார்த்த தமிழ்நாடு மாசத்துக்கு ஒரு நாள் நான் தொகுதி பக்கம் வருவேன், எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா சொல்லக்கூடிய அந்த இது முதலமைச்சராக ஆயிட்டோம், தமிழ்நாடுக்கு முதலமைச்சராக எந்த ஸ்டேட்டுக்கு? தமிழ்நாட்டுக்கு தான். அப்படியா? தமிழ்நாட்டில் அவர் தேர்ந்தெடுப்பாங்களா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கொளத்தூர் தொகுதிக்கு தினமும் போக முடியாது இல்ல, நேரம் கிடைக்கும் போது இல்ல மற்ற இடங்கள். நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு முதலமைச்சர், அவர் எம்எல்ஏ, நான் என்ன இருந்தாலும் நான் ஒரு எம்எல்ஏ தானே என் தொகுதிக்குன்னு சொன்னார். அதை நம்பி நீங்க முதலமைச்சர் விஜயை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நான் எம்எல்ஏ விஜயை பத்தி பேசிட்டு இருக்கேன். இந்த கருத்து முரண்பாட்டுக்கு அடிப்படை தான். அப்ப நீங்க அவர் முதலமைச்சர் ஆயிட்டாருங்கிறதுனால உள்ள கருத்தை நீங்க சொல்லல. அவர் அப்படி சொன்னதுக்கு உங்க கருத்து இல்ல, அவங்க கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே. நீங்க வழக்கமா ஏதாவது நலத்திட்டங்களை நிறைவேற்றணும்னா அதற்கு நிதி ஆலோசகர்கள்லாம் எப்படி அதுக்கான வருமானத்தை உண்டாக்குவது,
அதை எப்படி மக்களுக்கு அதை செய்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு செயல் திட்டம் வகுப்பாங்க. எப்போவுமே சினிமா ஷூட்டிங் போனால் கூட பட்ஜெட் போடுவாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வச்சு இத்தனை நாள் ஷூட்டிங் போகிறோம், நம்ம என்னென்ன செலவாகும்னு அது அந்த கணக்கு கூட இதில் இல்லைங்கிறேன். நான் பேசுவோம். திரு புன்னைவளவன், திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நாங்கள் தேர்தல் அறிக்கை கொடுப்போம், செய்யறது தான் சொல்லுவோம், செய்ய முடியாததை சொல்ல மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் மாற்றம் இருக்கா? திமுக அதிமுக தேர்தல் அறிக்கைக்கு மாற்றாக தாவேக்காவோட தேர்தல் அறிக்கை? இல்லை, அடிப்படையில் இந்த தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது எனக்கு இப்போ இந்த ரீரிலீஸ் கல்ச்சர்லாம் படத்தெல்லாம் திரும்ப திரும்ப ரீரிலீஸ் பண்ணுறாங்க, அப்படியான ஒரு பார்வை தான் இருந்தது. நான் திமுக அதிமுகவுடைய ரீரிலீஸ்னு சொல்லலை, விஜய் ஏற்கனவே பேசிய விஷயங்களையே தொகுத்து கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி 10 தலைப்புகள் அவர் பேசினார். இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னா திரும்ப அதுக்கு ஆடியோ லான்ச் வச்சு ரீரிலீஸ் பண்ணாலும் முதல்ல பேசினதே தான் பேசணுங்கிற மாதிரி அவர் இதற்கு முன்பாக மகளிர் நலன் சார்ந்து அவர் பேசியது மகளிர் தின விழாவில் பேசினது. அதே போல் இந்த இளைஞர்கள் அவங்களுக்கான அந்த போதைப் பொருள் தடுப்பு, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களை கேண்டிடேட் அறிவிக்கக்கூடிய அந்த நேரத்தில் இளைஞர்களுக்கான 10 செயல் திட்டம்னு பேசினார். நெல்லையில் பேசியதிலிருந்து 2 ஷரத்துகள் எடுத்துக்கொண்டு 5 வெவ்வேறு விதமான கிளாஸஸ்க்கு திருப்பூரில் பேசியதை தொகுத்திருக்கிறார். ஒன்றே ஒன்று மட்டும் புதிதாக இருக்கிறது. புதிதான இதுக்கு முன்னாடி பேசாததாக இருக்கிறது. இது ஒரு கட்சி தங்களை விற்பனை, அதாவது மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக, அந்த நான் சரியான ஆளாக இருப்பேன்னு கொண்டு போய் அவங்கக்கிட்ட தங்களை தாங்களே மார்க்கெட்டிங் பண்ணுவதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் சரியாக ஒர்க் பண்ணியிருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இது மக்களை போய் சேருமா? எங்கே கேள்வி வரும்னா, அடுத்த ஒரு வாரத்தில் அவர் இப்போ எங்கே வராரு, கோலம் போடுங்கிறாரு. கோலம் போடுவதுங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழைய டெக்னிக், ஆனாலும் தேவையான டெக்னிக். ஏன்னா மகளிரை நீங்கள் கொண்டு போய் ரீச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு பயன்பாடு. நேற்றைக்கு முன்பு நம்ம முதலமைச்சர் வெளியிட்டார் டீலிமிட்டேஷனான வீடியோ FM நாட்டாங்க, அது நேற்று காலையில் வெளியிடப்பட்டது. அதில் கருப்பு கொடி ஏற்றிட்டு வீடு முழுக்க கோலம் போடுங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் நேற்றைக்கு வலியுறுத்தி இருக்கிறார். பார்த்து போல செய்தல் திமுக அதிமுக காப்பிடுச்சுன்னா இதை இவர் அங்கிருந்து இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு எடுக்கிறதா ரொம்ப பேக் போக வேண்டாம். 2020 ட்ரெடிஷ்னலா அரசியல்ல சில விஷயங்கள் பண்ணுவாங்க, அதுல கோலம் போடுறதும் ஒரு விஷயம். திமுக பார்த்து தாவேக்கா பண்ணாங்க அப்படின்றது எப்படி, யார் முதல்ல சொன்னாங்கிறது தான். இப்ப திமுக அதிமுகனா அவங்க மாத்தி மாத்தி காப்பி அடிக்கிறாங்க நம்ம சொல்லலாமா? மாதிரி தான் இந்த மாதிரியான விஷயங்கள் மக்களை எளிதாக கொண்டு போய் சேர்ற விஷயங்கள், சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை தாவேக்கா பண்ணும்போது அது திமுக பார்த்து காப்பி அடிக்கிறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அதே திமுக அதிமுகக்குள்ள பண்ணா மட்டும் அவங்க காப்பி அடிக்கிறாங்கன்னு விஜய் சொல்றாருல்ல, அந்த லாஜிக் எங்க இருந்து வருது? ஒரு விஷயம் நல்லா இருக்குதுன்னா யார் வேணாலும் அடாப்ட் பண்ணிக்கலாம். நாவல்ட்டி அப்படிங்கிறது இது ஒரு சாரில் யாரும் கொண்டு போய் பேட்டர்ன் போட்டு வச்சிடல. கோலம் போடுறது அவர் சொன்னதை நான் தப்புன்னு சொல்லலை. திமுக நேற்றைக்கு பண்ணாங்க. 2020 CAA விஷயமும் NRCயும் கிளம்பும் போது கோலம் போட்டு தமிழ்நாடு எதிர்ப்பை தெரிவித்தது. கோலம் போட்டதற்காக பெசன் நகரில் அந்த காலகட்டத்தில் 3 கல்லூரி மாணவிகள் கைது செய்யப்பட்டார்கள். தமிழ்நாடு காவல்துறை விளக்கம் கொடுத்தது. அது பிரிவினையை தூண்டுற மாதிரி இருந்ததுனால கைது பண்ணோம், கோலம் போட தடை இல்லைங்கிற அளவுக்கு போச்சு. தமிழ்நாடு அரசியல் நான் சொல்றேன், அது நல்ல விஷயம். அதை ஒரு வெப்பனைஸ் பண்றது அல்லது தனக்கு தன்னுடைய கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான நல்ல ஸ்ட்ராட்டஜி அது. ஆனால் அது அவர் டிஎம்கே மேலே வச்ச குற்றச்சாட்டு இப்போ அவருக்கும் பொருந்துமாங்கிறது தான் கேள்வி. இப்போ அவர் அதை அங்கே அழைத்து அவங்க யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்கங்கிறதுலே அது ஒரு ப்ராப்பராக முறைப்படி செய்யப்பட்ட ஒரு PR ஒர்க். பட் அது நல்ல ஒர்க்கு தேவையானது. ஏன்னா யார் யாரெல்லாம் கூப்பிட்டு அதை வழங்குறாரு, முதல் விஷயத்தை ஒரு விவசாயியை கூப்பிட்டு அவருக்கு கொடுக்குறாரு. எல்லா தரப்புலையும் விவசாயி, அதற்கு பிறகு ஆசிரியர், பிறகு ஆட்டோ டிரைவர், அங்கன்வாடி ஊழியர் ஒருவர், அங்கன்வாடி ஊழியர் இன்னைக்கு பணியில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கட்சி நிகழ்ச்சிக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏதோ அவங்களுக்கு சிக்கல் வருமானு எனக்கு அச்சமா இருக்கு. அடுத்தது ஓய்வு பெற்ற அதிகாரி, அரசு அதிகாரி, அடுத்து அது ஆசிரியர் தான் செகண்ட். பிறகு மீனவர், கைத்தறி நெசவாளர், திருநர், இளைஞர், ஒரு மகளிர் சார்பில் ஒருத்தவங்க, மும்மதத்தை சேர்ந்தவங்களுமா பிரதிநிதிகள் பெற்றுக்கொண்டார்கள். அதெல்லாம் கரெக்ட். இதுல எல்லா செக்டாரையும் அவர் கவர் பண்ணிட்டாரா அப்படிங்கிற உள்ள விஷயத்துல பார்த்தோம்னா அதுல ஆட்டோ டிரைவர்கள் குறித்த விஷயங்கள், ஏன்னா நேற்றைக்கு நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நேற்றைக்கு அது நடந்ததும் விஜய் சார் எங்களுக்கு ஏதாச்சும் சொல்லுவாரா சார்னு அவர் ஓட்டிட்டு வந்த ஓட்டுநர் என்ன கேட்டார். நாங்கள் 500 ரூபாய்க்கு வண்டி ஓட்டுறோம்னா 30% எங்களுக்கு இதுக்கு போயிடும், ஆப்புக்கு போயிடும், 18% GST போயிடும், மீதி இருக்கிறது 50% காசை வச்சு தான் நாங்கள் எல்லாத்துக்கும் செலவு பண்ணணும். எங்களுடைய குரல் நீண்ட நாள் கோரிக்கைகள் இருக்கு, யாருமே சொல்லலை, யாராச்சும் ஒருத்தவங்க எங்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்துவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. இதில் மிஸ் பண்ண பல செக்டார்ஸும் இருக்கு. அடிப்படையில் வாக்கு வங்கி அளவிலும் பெரிதாக இருக்கக்கூடியவர்களை குறிவைத்து நடத்தி இருக்கிறதான்னு பார்க்க வேண்டியிருக்கு. பின்னாடி இருந்த டீம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நாவல்ட்டி அப்படிங்கிறது குறைவாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி நம்ம இவ்வளவு விவாதிக்கிறோமே, தேர்தல் அறிக்கையை வைத்து தான் மக்கள் ஓட்டு போடுறாங்களாங்கிற கேள்வி இருக்கு. சீமான் ஒரு 450 பக்கம், இவரது எத்தனை பக்கங்கள் வரப்போகுதுங்கிறது தெரியல. குறைஞ்சது எப்படியும் ஒரு 100 பக்கம் வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. திமுக ஒரு 90, அதிமுக ஒரு 60, பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக, VCK ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அநேகமாக தமாக கூட ரிலீஸ் பண்ணலாம்.
இது போக சசிகலா ராமதாஸ் தரப்பில் ஒன்று போட்டுருக்காங்க. இதெல்லாம் படிச்சு முடிச்சு 1500 பக்கத்தை படிச்சு நம்ம மக்கள் ஓட்டு போட போனாங்கன்னா எலெக்ஷனே முடிஞ்சிடும், 2031 தேர்தலே வந்துடும். அப்போ இதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய பாப்புலிஸ்ட் ஸ்கீமை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பதற்கு என்ன உத்தி இருக்கிறது, என்ன கட்டமைப்பு இருக்கிறது தாவேக்காக்குங்கிற இடத்துல இது வந்து நிற்கிது. இப்போ அவர் சொன்னதிலேயே விஜயே தன்னுடைய ஸ்கீம்ஸ் திரும்ப சொல்லியிருக்காரா? ஏன்னா 2 மாசம் ஆச்சு அவர் மகளிருக்கான அந்த சிலிண்டர் விஷயத்தையோ இல்லை தாய்மாமன் சீரோ மற்ற விஷயங்களை பேசி. இந்த 2 மாதமா விஜயே ஒரு இடத்துல கூட அதை திரும்ப பேசல. அப்போ தன்னுடைய திட்டங்களை அவரே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவருக்கே அந்த திட்டத்தின் மீது உறுதியான தன்னம்பிக்கை இல்லையா?